அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் பரிகசிப்பதிலோ இபிஎஸ் தொடர்ந்து புறக்கணிப்பதிலேயோ இவரை சேர்த்துக் கொள்வதால் இது பின்னாளில் நமக்குத்தான் சேலஞ்ச் வரும் என்பதால் இவரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற பிடிவாதத்தினாலேயோ இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தனிமரமாக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடன் வந்தவர்கள் எல்லாரும் அவரை விட்டு செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவர்கள் இபிஎஸ்ஐ பற்றி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மன்னார்குடி குடும்பம், சசிகலா, டிடிவி, இவங்க பிடியில தான் நம்ம இவ்வளவு நாள் மாட்டிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ அவங்க பிடி போயிருச்சு, திருப்பி அந்த குடும்பம் வந்துடக்கூடாது, வந்துட்டா எல்லாரும் அவங்க பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற பயம் பாஜகவுக்கும் இருக்கு. சசிகலா அந்த இது பிடிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இபிஎஸும் அந்த பதட்டத்துலதான், எப்பா இந்த குரூப் எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருன்னு சொன்னாங்க. இப்ப டிடிவி தினகரனே வந்துட்டாரு. இப்ப டிடிவி தினகரனே அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையே வந்துட்டாங்க. நேரடியா இவங்க எல்லாம் யாருக்கு பாஸ் மாதிரி இவங்க பாஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவரே திருப்பி வந்துட்டாரு. ஓபிஎஸ் டிடிவிட்ட இவர மாதிரியே இருந்த இன்னொருத்தர் தானே. இவங்க ரெண்டு பேருக்குமே டிடிவி சசிகலா தானே பாஸா இருந்தாங்க. இப்ப ஏன் ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்க பயப்படுறாரு? டிடிவியை விட ஓபிஎஸ் வந்தா டேஞ்சர், தன்னுடைய இருத்தலுக்கு ஆபத்துன்னு பயப்படுறாரா? இல்ல, இதுலதான் நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். டிடிவி எங்க வந்திருக்காரு? டிடிவி என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அன்புமணி அதிமுக கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அதிமுகவும் பிஜேபியும் தொகுதி உடன்பாடு வச்சிருக்கு. பிஜேபி என்டிஏ கூட்டணியில இருக்கு. இதுதாங்க கணக்கு. ஓபிஎஸ் வந்தா எங்க வர்றாரு? அவர் தனி கட்சி வச்சிருக்காரா?